எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா இது சலவை சாமானம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கல்யாண செலவு சாமானம், இல்லை குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இது ஒரு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது அப்படியே பேக்கெட்டாக இருக்கும். இதுக்குள்ளார நம்ம தேவையான எல்லா பொருட்களும் அடங்கியிருக்கும். இதுக்கு சத்தான ஒரு ஆகாரம்னு கூட சொல்லுவாங்க. இது ரசம் வச்சு கொடுப்பாங்க, சலவை ரசம்னு சொல்லுவாங்க. இது குழந்தை பெற்றவங்க, அப்புறம் கல்யாணம் ஆன புதுசில் மாப்பிள்ளை பொண்ணுக்கு புதுசாக இந்த மாதிரி சலவை சாமானம் கொடுப்பாங்க. காய்ச்சல் வந்தால், சளி பிடிச்சா எல்லாமே இந்த சலவை சாமான ரசம் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை எல்லாத்தையும் பிரித்து இந்த தட்டத்தில் போட்டுட்டு, சரிங்களா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போது நம்ம இது எல்லாத்தையும் பேக்கெட்டை எல்லாம் பிரித்து நம்ம எல்லாம் போட்டு எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இதை நல்லா வடச்சட்டியில் வரன்னு வணக்கி அதுக்கப்புறம் அதை எடுத்து பொடி பண்ணி நம்ம இப்போ பண்ணலாம். வாங்க, பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம நாளைக்கு குழந்தைங்க பிறந்தா அந்த பெண்ணுக்கு பால் ஊறுறதுக்காக இது சத்தான ஒரு ஆகாரமாக ரசம் வச்சு கொடுப்பாங்க. உடலில் இருக்கிற அத்தனை வலிமையாக நம்ம இருக்கிறதுக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, சளி பிடிச்சதுன்னா இந்த கார்த்திகை, மார்கழி, அப்புறம் ஐப்பசி மாதம், மழை காலமாச்சா இது ரசம் வச்சு நல்லா குடிப்பாங்க. இதுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இருங்க, இப்போ நம்ம பண்ணலாம். இப்போது நம்ம ஒரு வடைச்சட்டி வச்சுட்டோம், இரும்பு கடாயி. இதில் நம்மளுக்கு தேவையான பாருங்கள், கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, இந்த சலவை சாமானம், இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கணும். வரன்னு வதக்கணும். எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போது நம்ம இந்த சாமானங்களை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அப்படியே நெருப்பில் சும்மா சிம்பிளாக வதக்கிட்டே இருக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி இதை நீங்கள் பொடியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரசம் வைக்கும்போது இதை போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு சட்னி செய்கிறீங்க இல்லையா, அதில் இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் எல்லா சத்தும் அடங்கியிருக்கு. நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் தெம்பாக இருக்கும், எலும்புக்கு வலிமை எல்லாமே இதுக்கு இருக்குங்க. இது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா சலவை சாமானம் அப்படின்னு கேட்டிங்கனாவே எடுத்து கொடுத்துருவாங்க. சரிங்களா, பாருங்கள், சிம்மில் வச்சுட்டோம். நல்லா புகை வருது பாருங்கள், நல்லா புகை வருது. இப்போ நம்ம இதை கடாயை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே கடாயிலேயே வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் அரைச்சிடலாம். சரிங்களா, பாருங்கள், எல்லாம் ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் கடாயில் போட்டுட்டோம். இப்போ மிக்சியில் ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். இது பாருங்கள், மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம். இதை ஒரு பவுலில் போட்டு பேக் பண்ணி வச்சிடணும். நீங்கள் தேவையான போது, ரசத்துக்கு தேவைம்போது ரசப்பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் இது பண்ணலாம். அல்லது பூண்டு சட்னி செய்யும்போது பூண்டு சட்னியில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணலாம். இந்த பொடி அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. இது ரசப்பொடி இப்படி தான் அரைப்படும், அரையாக வரும். இன்னும் வேணும்னா நைஸாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப நன்றிங்க என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு.